ஞானத்தை தேடி ஒரு கட்டுரை. மனம் நற்பண்புகளால் நிறைந்திருக்கும்போது அமைதியாக இருக்கும். அப்போது அது ஞானத்தை தேடும். ஒரு சிறு கதை. தங்கவயல் என்ற கிராமம். பெயருக்கு தகுந்தாற்போல் இங்கு விளையும் தானியங்கள் உண்மையில் மிக அழகாக இருக்கும். இதை சாப்பிட நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மேலும் மலர் தோட்டங்கள், பலவிதமான பழங்களை தரும் மரங்கள், நிழல் தரும் மரங்கள், குளிர்ந்த காற்று வீசும் தென்னை மரங்கள், கிணறுகள் போன்ற அழகான வயல். இந்த கிராமத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இங்கு நற்பண்புகளால் நிறைந்த ஒரு தெய்வீக குடும்பம். இவர் இந்த கிராமத்திற்கு தலைவர். இவர் பெயர் ஞானமூர்த்தி. கடவுள் பக்தி, அடக்கம், அமைதி, அன்பு, பொறுமை, பெருந்தன்மை, மேலும் கல்வி அறிவும் உடைய நற்பண்பானவர். மனைவியின் பெயர் ஞானம்பா. இவரும் எல்லா நற்பண்புகளை பெற்றவர். கணவருக்கு துணை செய்யவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். இவர்களுக்கு 2 புதல்வர்கள். பெரியவர் பெயர் சூரியகுமார், சிறியவர் பெயர் சந்திரகுமார். புதல்வர்கள் இருவரும் கல்வியில் பட்டம் பெற்ற பின்பு தந்தைக்கு உதவி செய்ய அவர்களுடைய வயலில் விளையும் தானியங்களை வியாபாரம் செய்வதில் ஆர்வமுடன் இருந்தார்கள். பெரிய மகனுக்கு சில காலமாக ஒரு எண்ணம் வருகிறது. மனிதர்களுக்கு அறிவிருந்தும் மிருகங்களைப் போல் உண்பதும் உறங்குவதுமாக இருக்கிறார்களே, எனக்கு இது சலித்து விட்டது. நான் இந்த உலகின் இரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு நாள் தந்தையிடம் இதை பற்றி கூறுகிறார். அதற்கு தந்தை, ஒரு பறவைக்கு 2 இறக்கை இருப்பது போல் செயலும் தேவை, ஞானமும் வேண்டும். ஆனால் உனக்கு உலகை பற்றிய ரகசியம் வேண்டுமென்றால் இங்கு நம்முடைய கிராமத்துக்கு அருகில் ஒரு காடு இருக்கிறது. அதன் நடுவில் ஒரு ஆசிரம் இருக்கிறது. அதில் முனிவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களை சந்தித்து உன்னுடைய சந்தேகங்களை கேள் என்றார். சூரியகுமார் ஒரு நாள் காலையில் கடமைகளை செய்து முடித்து கடவுளை வணங்கி தாய் தந்தையரிடம் ஆசி பெற்ற பின்பு அந்த காட்டிற்கு சென்று ஆசிரமத்தை அடைந்தார். ஆனால் முனிவர்கள் எல்லோரும் தியானத்தில் இருந்தார்கள். சூரியகுமார் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். முனிவர்கள் தியானம் முடிந்ததும் வெளியில் அமர்ந்திருக்கும் இவரை கண்டு, உங்களுக்கு என்ன வேண்டும், எங்கிருந்து வருகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு சூரியகுமார் மிக்க மகிழ்ச்சியுடன், சுவாமி, நான் அருகில் இருக்கும் தங்கவயல் கிராமத்தில் இருந்து வருகிறேன் என்றார். அதற்கு அந்த புனிதமானவர், தங்கவயல் கிராமத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் ஒரு குறையும் இல்லாமல் வளமுடன் வாழ்கிறார்கள். அங்கு தானியங்கள் எவ்வளவோ அருமையாக வளர்கின்றன. உங்களுக்கு என்ன குறை? ஏன் எங்களை காண வந்தீர் என்று கேட்டார். சுவாமி, எனக்கு சிறிது காலமாக என்னுடைய மனதில் கடவுள் மனிதர்களுக்கு அறிவை கொடுத்தும் மிருகங்களைப் போல் உண்பதும் உறங்குவதுமாக இருக்கிறார்கள். இந்த உலகம் ஆக்குவதும் அழிப்பதுமாக இருக்கிறது. எதுவும் நிலையில்லை, எல்லாமே பொய். எனக்கு இது சலித்து விட்டது சுவாமி. தயவு செய்து எனக்கு இந்த உலகின் இரகசியத்தை கூற வேண்டுகிறேன் என்றார். அருமையான சீடரே, நீங்கள் மனதையும் புலன்களையும் வென்றுவிட்டீர். உங்கள் மனம் தூய்மையாக இருக்கிறது. நீங்கள் தியானம் செய்யுங்கள், எல்லாமே புரிந்துவிடும். உங்களைப் போன்றவர்கள் இங்கு சிலர் இருக்கின்றனர். அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தியானம் செய்யுங்கள். இங்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் முடித்துவிட்டு மதிய நேரத்தில் தியானத்திற்கு எங்களுடன் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் என்று கூறி முனிவர் சென்று விட்டார். சூரியகுமார் ஆசிரமத்து விதிமுறைகளையெல்லாம் முடித்துவிட்டு அங்கு அவர்கள் கொடுத்த பழங்களை சிறிது உண்டு தனக்கு கொடுத்த அறைக்கு சென்று ஓய்வு எடுத்தார். அங்கு அவருக்கு எப்படி தியானம் செய்வது என்று கற்றுக் கொடுத்தார்கள். தாகம் எடுப்பவருக்கு தண்ணீர் குடிக்க கஷ்டமா என்ன? சூரியகுமார் மிக எளிதில் கற்றுக்கொண்டார். பின்பு மதிய வேளை தியானத்திற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து தியானம் செய்தனர். தியானம் முடிந்ததும் முனிவர் ஒருவரின் உரையாடல் இருந்தது. பிறகு எல்லோரும் அவரவர் அறைக்கு சென்றனர். சூரியகுமார் தன் அறைக்கு சென்று முனிவரின் வார்த்தைகளின் மீது தியானம் செய்துவிட்டு அருகில் இருந்த நூலகம் சென்று அங்கிருந்து புத்தகங்களை படித்தார். அவர்கள் எல்லாரும் அங்கு அமர்ந்திருந்தனர். அவைகள் எல்லாம் அருள் நிறைந்ததாக இருந்தன. சிலது ஓலையில் எழுதப்பட்டு இருந்தன. அதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். ஒரு சில புத்தகங்கள் அறிவுரை நிறைந்து இருந்தன. இதை நான் படிக்க கொடுத்து வைத்தேன் என்று ஆனந்த கண்ணீர் விட்டார். இவ்வாறு பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள்
கடும் தவம் செய்து பல சித்திகளை பெற்றார். இதையெல்லாம் அவருடைய குருவிடம் கூறினார். அதற்கு குரு அவரை கிராமம், நகரம் என்ற பல இடங்களுக்கு சென்று மக்கள் நோயின்றி வாழ வழிச்செய் என்றார். அதற்கு சீடர், சுவாமி, நீங்கள் கூறியபடியே நான் செய்கிறேன் என்றார். சூரியகுமார் முதலில் தன்னுடைய தங்கவயல் கிராமத்திற்கு சென்றார். தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி நடந்ததையெல்லாம் கூறினார். அதை கேட்டு நம் மகன் ஞானமடைந்து விட்டான் என்று மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு நம் கிராமத்தில் யோக பயிற்சி கூடம், தியான கூடம், நூலகம், அன்னதான கூடம் என்று அமைக்க ஏற்பாடு செய்ய தந்தையிடம் கூறினார். அதற்கு தந்தையும் சம்மதம் தெரிவித்தார். தந்தை ஞானமூர்த்தி, தாயார் ஞானம்பா, தம்பி சந்திரகுமார், அவர் மனைவி ஜோதி, இவர்களின் 2 பிள்ளைகள் எல்லோரும் முனிவரின் கட்டளையை நிறைவேற்ற ஓய்வில்லாமல் வேலை செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்து பின்பு மகன் சூரியகுமாரிடம், சொற்பொழிவு என்று வைக்கலாம், நீ நாள் கூறியதும் விளம்பரம் செய்து மக்களை அழைத்து விடுவோம் என்றார். அதற்கு முனிவர், தந்தையே, நான் நாள் பார்ப்பது எல்லாம் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். இவ்வளவு சீக்கிரம் இதையெல்லாம் செய்ததே மிக்க மகிழ்ச்சி என்றார். முனிவரின் தந்தை ஞானமூர்த்தி நாள் பார்த்து விளம்பரம் செய்துவிட்டார். மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக வந்து அங்கு பூங்காவில் இருந்த சபையில் அமர்ந்தார்கள். மேடையில் முனிவரும் அவர் குடும்பத்தினரும் மற்றும் கிராமத்து தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்தனர். முனிவரின் தந்தை ஞானமூர்த்தி அவர்தான் கிராமத்தில் பெரிய தலைவர். அதனால் அவர் எழுந்து மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் கூடியிருக்கும் மக்களுக்கும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து, தன்னுடைய மகன் சூரியகுமார் கிராமத்திற்கு அருகில் இருக்கும் ஆசிரமத்தில் 7 வருடமாக தவம் செய்து பல சித்திகளை பெற்று புனிதமானவர்களின் ஆசியுடன் முதலில் நம்முடைய கிராமத்திற்கு வந்திருக்கிறார். இங்கு உங்களுக்கு நோயின்றி மகிழ்ச்சியுடன் வாழ வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துவிட்டு பிறகு ஊர் ஊராகச் சென்று மக்களுக்கு உபதேசம் செய்வார் என்று முடித்தார். மக்களும் மகிழ்ச்சியுடன் முனிவர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்கள். முனிவர் எழுந்து தந்தையை வணங்கிய பின்பு கடவுள் வாழ்த்து கூறினார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை எந்த நேரமும் நினைப்பவர்க்கு ஒரு நாளும் துன்பமில்லை என்று கூறி மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்தார். நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் நோயின்றி வாழ வழிமுறைகளை கூறுகிறேன். அதையெல்லாம் நீங்கள் பழக்கப்படுத்தி அமைதியும் ஆனந்தமும் பெற்று நலமுடன் வாழுங்கள். முதலில் நம் சான்றோர்கள் கூறியதை நினைவுபடுத்த வேண்டும். உன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார்கள். தசை, எலும்பு, இரத்தம் இவைகளால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை ஊன் என்றார். நாம் இந்த உடலை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உயிர் அழகாக நம்முள் இருக்கும். இதை காக்க முதலில் பிராணாயாமா என்ற சுவாச பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சை எடுத்து அதை நிறுத்தி மனதில் 1, 2, 3, 4, 5 என்று எண்ண வேண்டும். பிறகு மூச்சை விட்டு 1, 2, 3, 4, 5 என்று மனதில் எண்ணி திரும்பவும் மூச்சை எடுக்கவும். இவ்வாறு 5 முறை செய்ய வேண்டும். பிறகு யோகாசனங்கள், கை கால்களை அசைத்து சில பயிற்சி. இவைகள் எல்லாம் தெரியாது என்றால் 20 நிமிடம் நடைப்பயிற்சி. பிறகு கடவுளின் நாமாக்களை உச்சரித்து கண்களை மூடி 10 நிமிடம் அமைதியாக இருக்க வேண்டும். உணவு மிக மிக முக்கியம். காலையில் சுண்டல், வெள்ளரிக்காய், கேரட் சலட் போன்ற உணவு. மதியம் கீரை, காய் 3 பங்கும், 1/4 பங்கு அன்னம், அரிசியை நன்றாக வேக வைத்து வடித்து சாப்பிட வேண்டும். இரவு ரசம் கலந்த அன்னம். இதை கடவுளுக்கு படைத்த பின்பே உண்ண வேண்டும். இதை மறக்கக்கூடாது. உங்களுக்காக எல்லா வசதியும் தயாராக உள்ளது. யோகாசனங்கள் செய்வதற்கான கூடம், தியானம் செய்வதற்கு கூடம், நீங்கள் படிப்பதற்கு நூலகம், அன்னதான கூடம்.
நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் செய்து பழக்கி நலமுடன் வாழ வேண்டும். தியானத்தை பற்றி ஒரு சிறிய கதை. 2 பெண் பிள்ளைகள். சிறியவளுக்கு 4 வயது இருக்கும், பெரிய பெண்ணுக்கு 7 வயது இருக்கும். இது நானே நேரில் கண்டது. இருவரும் கடையில் மிட்டாய் வாங்கி கொண்டு வந்தார்கள். பெரியவள் உடனே வாயில் போட்டு தின்றுவிட்டு பக்கத்தில் இருக்கும் தங்கையின் கையில் இருந்த மிட்டாயையும் பிடுங்கி வாயில் போட்டுக்கொண்டு ஓடிப்போய் விட்டாள். இந்த சிறிய பெண் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றாள். இப்படித்தான் உலகில் மற்றவர் பொருட்களை பிடுங்குவது, வீட்டை பிடுங்குவது, நாட்டை பிடுங்குவதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி செய்து உலகத்திற்கு எவ்வளவு நஷ்டம் செய்கிறார்கள். இதைதான் முன்னோர்கள் பேராசை பெருநஷ்டம் என்றார்கள். இதற்கு தான் தியானம் மிக மிக அவசியம். பெரிய பெரிய மகான்கள் குகைகளிலும் காடுகளிலும் தவம் செய்தனர். தவம் செய்வதால் மனம் அலையாது, மற்றவர் பொருட்களை பிடுங்காது. ஒருவர் செய்யும் தவம் பலருக்கு நன்மை தரும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தவம் செய்வதால் திருப்தி ஏற்படும். பேராசையை விட வேண்டும். நமக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை வைத்து கொண்டு திருப்தி அடைய வேண்டும். வணக்கம். நன்றி.